ஹாய் ஹலோ வணக்கம், இது உங்கள் தமிழ் டெக் யூடியூப் சேனல். ஸோ வீடியோட ஸ்டார்ட்லேயே பார்த்துருப்பீங்க அது என்ன வீடியோவாக இருக்க போகுது அப்படின்ட்டு. ஸோ இந்த எடிட்டிங் வந்து எப்படி உங்களோட கைமாஸ்டரை பாவிச்சு செய்கிறேன்னா சொல்லி தரப்போகிறேன். ஸோ அதுக்கு எப்படி ரெக்கார்ட் பண்ணுறது, என்ன எடிட் பண்ணுறது, எல்லா விஷயமும் ஒரு படிமுறை சொல்லி தரப்போகிறேன். ஸோ வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், உங்களுக்கு விளங்கிக் கொள்ளக்கூடியமாக இருக்கும். இந்த வீடியோ பயனுள்ளதாக இருந்தால் மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நிறைய வீடியோஸை பார்த்துக்கொள்ளக்கூடியமாக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹாய், இடது பக்கம் உள்ள பட்டன் லைக் பட்டன் இருக்கு, அதை பத்தி கிளிக் பண்ணி லைக் ஆயிரும். ஓகே, லைக் பண்ணாச்சு. இப்போ பாருங்க, வலது பக்கம் உள்ள சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்கு, அதை கிளிக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் ஆயிரும். பக்கத்துக்கு பெல் கிளிக் பண்ணி ஆல்ல போட்டுடுங்க. நன்றி. ஃபர்ஸ்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா இந்த கைமாஸ்டரில் நான் இந்த எடிட்டிங் வந்து பண்ண போகிறேன். ஸோ கைமாஸ்டர் ஆப் வந்து டவுன்லோட் பண்ண லிங்க் இல்லை டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, அதை கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணி கொள்ளக்கூடியமாக இருக்கும். அதே போல் பார்த்தீங்கன்னா கைமாஸ்டரில் எவ்வளோ விதமான எடிட்டிங்கள் இருக்குது, அதெல்லாம் எப்படி பண்ணுறேன்னு இப்போ தெரியுறவங்க நான் ஒரு பிளேலிஸ்ட்டே க்ரியேட் பண்ணிக்கிறேன். ஸோ அந்த பிளேலிஸ்ட்டில் போய் நீங்கள் வந்து முழு விஷயத்தையும் பார்த்துக்கொள்ளக்கூடிய மாதிரி கைமாஸ்டரில் க்ரியேட் பண்ண எடிட்டிங் எல்லாம். ஸோ ஓப்பன் அப்புறம் இதில் வந்து கிரியேட் நியூவை கொடுத்துட்டு அதில் வந்து நீங்கள் வந்து சைஸில் கொடுக்கணும். ஸோ கொடுத்து நெக்ஸ்ட்டை கொடுத்துக்கொண்டு நீங்கள் வந்து செட்டப் பண்ணுற ஃபைலுக்குள்ளே போங்க. ஸோ எடிட் பண்ணுற ஃபைலுக்குள்ளே போனீங்க அப்படின்னா நீங்கள் வந்து இப்படி தான் ஓப்பன் ஆகும். இதில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட்டுக்கு நீங்கள் என்ன செய்யணும் பார்த்தீங்கன்னா ஒரு வீடியோ அப்லோட் பண்ணணும். அதாவது நாங்கள் ஃபர்ஸ்ட்டுக்கு வீடியோ எடுக்கணும். ஃபஸ்ட்டுக்கு வந்து ஒரு வீடியோ எடுக்கணும். அது எப்படி எடுக்கணும்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஸ்டாண்டில் போடணும். உங்களோட மொபைலில் ஸ்டாண்டில் போட்டு எந்த விதமான அசைவுமே இல்லாத டைமில் நீங்கள் வந்து வீடியோ எடுக்கணும். சரி, கையில் கொடுத்தீங்கன்னா கொஞ்சம் ஆட்டங்கள் இருக்கும். ஸோ ஸ்டாண்டில் ஃபேஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து மொபைல் எந்த ஆட்டமும் இருக்காது, வெட்டி எடுக்கிற ஈஸியாக இருக்கும். அதுக்காண்டி தான். ஸோ ஸ்டாண்டில் போட்டுட்டு நீங்கள் வந்து வலது பக்கம் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து உங்களோட டின்னுட மூமெண்ட்டும், இடது பக்கம் பார்த்தீங்கன்னா உங்களோட மூமெண்ட்டும் காட்டணும். ஸோ அதை ஒரே வீடியோவில் எடுத்தாலும் பெஸ்ட்டு தான், இல்லாட்டி வந்து 2 வீடியோ எடுத்தாலும் உங்களோட விருப்பம். ஸோ நான் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு வீடியோலாம் எடுத்திருக்கேன். அந்த ஃபுல் வீடியோவும் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். கொஞ்சம் வலது பக்கம் பார்த்தீங்கன்னா டின்னுட மூமெண்ட்டும், இடது பக்கம் பார்த்தீங்கன்னா நான் வந்து நிற்கிற மூமெண்ட்டும் போட்டிருக்கேன். ஸோ ஃபர்ஸ்ட்டுக்கு நான் வந்து மூவ்மெண்ட் பண்ணுறதை காட்டிக்கொள்கிறேன். அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா டின்னை பிடிச்சி நான் கொஞ்சம் அமர்த்தி ஒரு வீடியோ கிளிப் மாதிரி எடுத்துக்கொள்கிறேன். ஸோ எடுத்த பிறகு நான் அந்த வீடியோ கிளிப்பை தான் நான் வந்து எடிட் பண்ண போகிறேன். ஸோ ஃபர்ஸ்ட்டுக்கு அந்த வீடியோ கிளிப்பை நீங்கள் வந்து ஆட் பண்ணணும். ஆட் பண்ணிவிட்டு நீங்கள் என்ன செய்யணும் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபர்ஸ்ட்டுக்கு ஏதாவது ஒன்று எடுக்கணும். நான் ஃபர்ஸ்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா அந்த டின்னுட சைட்டை வந்து எடுக்க போகிறேன். ஸோ டின்னுட சைட்டில் வந்து நான் வந்து என்ன செய்கிறேன்னா டின் ஃபர்ஸ்ட்டுக்கு வந்து நீட்டாக நிற்கிற இடத்துலையும், அதாவது நான் டின்லேருந்து மூவ் பண்ணி இருக்கிற இடத்துலையும் பார்த்தீங்கன்னா கொண்டு விட்டுட்டு க்ரோப் பண்ணுற கீழே தானே அதை கிளிக் பண்ணி போட்டு நான் அதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அந்த இமேஜ் என்று இருக்கும், கேப்சர் அப்படின்ட்டு இருக்கும். ஸோ 4ஆவதாக இருக்கும். அதை கொடுத்து நான் வந்து கேப்சர் பண்ணுறேன். இப்போ என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா அது ஒரு ஃபோட்டோ மாதிரி எடுத்துக்கொள்ளுது. டின் பார்த்தீங்கன்னா முழுமையாக இருக்கிறது ஒரு ஃபோட்டோ. அதுக்கப்புறம் டின்னை கொஞ்சம் அமைச்சிட்டு விட்ட அப்புறம் திருப்பி அதே சேம் அதில் போய் கட் பண்ணுறதுல போயிட்டு நான் திருப்பி ஒரு ஃபோட்டோ மாதிரி எடுத்துக்கொள்கிறேன். ஸோ அதில் ஒரு கிளிப். ஸோ அதுக்கு அடுத்த அப்புறம் இன்னும் கொஞ்சம் அமைதி போட்டு அடுத்த கிளிப். ஸோ இப்படியான ஃபோட்டோஸை எடுத்த கிளிப்பை தவிர மிச்ச வீடியோ எல்லாத்தையும் நான் டிலீட் பண்ணிக்கொள்கிறேன். ஸோ ஃபஸ்ட்லேருந்து பார்க்கணும் தெரியும், மற்ற வீடியோ டிலீட் பண்ணிக்கொண்டு நான் உங்களுக்கு வந்து அந்த கேப்சர் பண்ண அந்த கிளிப்பை மட்டும்தான் எடுத்துக்கொள்கிறேன். அதாவது இமேஜ் மாதிரி அதை வந்து சேவ் ஆகிக்கொள்கிறோம். எந்த மூவ்மெண்ட்டும் இருக்காது, இமேஜ் மாதிரி இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டுக்கு நான் வந்து இந்த வீடியோ ஃபுல்லாக வந்து நான் அதை வந்து எடுத்துக்கொள்கிறேன். எடுத்துகிட்டு மிச்சம் எல்லாத்தையும் டெலீட் பண்ணிக்கொள்கிறேன். டெலீட் பண்ணிட்டு என்ன செய்யணும், திருப்பி நான் வந்து எந்த மூவ்மெண்ட் ஆட் பண்ணணும். அதுக்கு நான் என்ன செய்யணும் பார்த்தீங்கன்னா திருப்பி வீடியோ ஆட் பண்ணுறேன். ஆனால் அது நான் எப்படி ஆட் பண்ணுறேன், லேயரில் போயிட்டு மீடியான்றதை கிளிக் பண்ணி தான் ஆட் பண்ணணும். அப்போ தான் உங்களுக்கு வந்து கீழே ஆட் ஆகும், இல்லாட்டி மேல் லைனில் ஆட் ஆகிடும். அதுக்காண்டி ஸோ லேயரில் போயிட்டு மீடியான்றதை கிளிக் பண்ணி கீழ் லைனில் வந்து நமக்கு இந்த கிளிப்பை ஆட் பண்ணுறேன். ஆட் பண்ணிவிட்டு அந்த போத்தில் அமர்த்தின சீன் இருக்குது தானே, அதெல்லாம் டிலீட் பண்ணிக்கொள்கிறேன். ஸோ அந்த சீனை தேவையில்லை, அதை டிலீட் பண்ணிக்கொண்டு நான் ஆக்ஷன் கொடுத்த சீனை மட்டும்தான் நான் வந்து எடுத்துக்கொள்கிறேன். ஸோ அதை நான் வந்து சரியாக கொண்டு முன்னுக்கு விட்டுட்டு நான் என்ன செய்யணும்னு பார்த்தீங்கன்னா அதை ஓட விடுறேன். ஓகே, ஓட விட்டு கிளிப்பை வந்து நான் சரி பண்ணி எடுத்துக்கொள்கிறேன். பிறகு நான் என்ன செய்யணும் பார்த்தீங்கன்னா இந்த கிளிப்பை வந்து க்ராப் பண்ணணும். அதாவது வலது பக்கம் இருக்கிறத வந்து நான் டிலீட் பண்ணி எடுத்துக்கொள்ளணும். அதுக்கு நான் வந்து கிளிப்பை கிளிக் பண்ணி போட்டு நான் வந்து க்ராப் பண்ணுறேன். ஸோ அதில் போயிட்டு நான் வந்து க்ராப் பண்ணிக்கொள்கிறேன். உங்களுக்கு வீடியோ எல்லாம் பார்த்து கொண்டு இருப்பீங்க, எல்லாம் தெரிஞ்சிருக்கும். ஸோ க்ராப் பண்ணி எடுத்துக்கொண்டேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் வந்து க்ராப் பண்ணி போட்டு நான் வந்து வலது பக்கம் சீனை ஃபுல்லாக வந்து க்ராப் பண்ணி டிலீட் பண்ணிக்கொள்கிறேன். ஸோ எனக்கு பார்த்தீங்கன்னா வலது பக்கம் சீன் வந்து மேல் லேயரில் போட்டு அந்த இமேஜில் காட்டி கொண்டிருக்கும், இடது பக்கம் சீன் தான் கீழ் லேயரில் எனக்கு வரணும். ஸோ அதனால் க்ராப் பண்ணி நான் வந்து வலது பக்கத்தை டிலீட் பண்ணிக்கொள்கிறேன். ஸோ டிலீட் பண்ணி எடுத்த பிறகு நான் வந்து சரியாக அந்த இமேஜுக்கும் இந்த வீடியோவில் நான் கொடுத்த ஆக்ஷனுக்கும் பொருந்துகிற மாதிரி நான் வந்து அந்த கிளிப் பண்ணுற ஸ்பீடுகளை டைம் லைனை வந்து மாற்றி அமைச்சிக்கொள்கிறேன். ஸோ ஒருவேளை நான் வந்து அமர்த்துற கொஞ்சம் டிலே ஆகிட்டு அப்படின்னா நான் வந்து அந்த பொட்டலில் எடுத்துகிட்டு ஃபஸ்ட் லைனில் இருக்கும் அதில் வந்து அதுக்குரிய டியூரிகேஷனை வந்து குறைச்சிக்கொள்கிறேன், இல்லை அதை வந்து கூட்டிக்கொள்கிறேன். அப்படி நான் வந்து அரேஞ்ச் பண்ணிக்கொள்கிறேன். இப்போ அரேஞ்ச் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து நீங்கள் மூவ்மெண்ட் பண்ணுற அதே சேம் டைமில் அங்கே வந்து பொட்டில் வந்து நசிகிற மாதிரியும் அமர்த்துப்படுற மாதிரியும் உங்களுக்கு வந்து இருக்குது.
ஸோ இதில் இன்னொன்று கவனிக்கணும் பார்த்தீங்கன்னா 2 சைடில் இருக்க வீடியோவும் சரியாக மச்சாரமாக இருக்கணும். அது கொஞ்சம் மேலே ஆட்ட வேண்டியாக இருக்கும். இதுக்கு அடுத்ததுனா ஸ்டாண்டில் வச்சு எடுத்திங்கன்னா உங்களுக்கு வந்து வெட்டி எடுக்கிறது ஈஸியாக இருக்கும். ஆள் மூவ்மெண்ட் இருந்தால் கஷ்டம். ஸோ ஸ்டாண்டில் வச்சிங்கன்னா வெட்டி எடுக்கிறது ஈஸியாக இருக்கும். ஸோ உங்களுக்கு அப்படி நான் வந்து எடுத்துக்கொள்கிறேன். ஸோ எடுத்த பிறகு நீங்கள் வந்து இதுக்குரிய மியூசிக் வந்து கொடுக்க போகிறீங்க, பொட்டில் நசீர மியூசிக்கல் கொடுக்க போகிறீங்கன்னா நீங்கள் கூகுளில் போய் தேடி பார்க்கலாம். டின் சவுண்ட்ஸ் கொடுத்தீங்கன்னா டின்னுக்குரிய சவுண்டல் வரும். ஸோ பிரேக் சவுண்ட் கொடுத்தீங்கன்னா அதுக்குரிய சவுண்டல் வரும். ஸோ அதில் வந்து உங்களுக்கு உங்களோட பொட்டிலுக்கு எந்த சவுண்ட் மேட்ச் ஆகுதோ அந்த சவுண்டை டவுன்லோட் பண்ணி போட்டு நீங்கள் இந்த இடத்துல வந்து போட்டுக்கொள்ளக்கூடிய இருக்கும். ஸோ போட்டு ப்ளே பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து நான் ப்ளே பண்ணி எடிட் பண்ண மாதிரி உங்களுக்கு வீடியோ கிளிப் வந்து பெர்ஃபெக்டாக வரும். ஸோ வலது பக்கம் நாங்கள் என்ன மூவ்மெண்ட் கொடுக்குறோமோ அதே சேம் டைம் வந்து இடது பக்கம் இருக்க டின் வந்து நசீரமாக இருக்கும். ஸோ அது எப்படி நசீரம் உங்களுக்கு தெரியும். இடது பக்கம் வரதெல்லாம் இமேஜில் வருது, அதாவது ஃபர்ஸ்ட் லைனில் போட்ட இமேஜ், வலது பக்கம் வரது செகண்ட் லைனில் போட்ட வீடியோ கிளிப். ஸோ ரெண்டும் மேட்ச் ஆகி வருது. ஸோ பார்க்க ஒரு பெர்ஃபெக்டான வீடியோவாக வருது. இப்படி தான் நான் அந்த வீடியோ க்ரியேட் பண்ணேன். ஸோ உங்களாலே இப்படி நான் வீடியோ க்ரியேட் பண்ண முடியும். இதே போல் நிறைய வீடியோஸ் வேணும், இதே போல் கைமாஸ்டர் எடிட் பண்ணுற ட்ரிக்கள் தெரியணும் அப்படின்னா எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்கள். ஸோ இதுக்கு பிளேலிஸ்ட்டும் இருக்குது கைமாஸ்டர் அப்படின்னு. ஸோ அதில் போய் நீங்கள் வந்து நிறைய விஷயம் அறிஞ்சு கொள்ளக்கூடிய எடிட்டிங் சம்மந்தப்பட்டது. ஸோ இதே போல் நிறைய வீடியோஸ் எங்கள் சேனலில் வர இருக்குது. மறக்காம தொடர்ந்துருங்கள். மீண்டும் ஒரு நல்ல வீடியோ சந்திக்கும் வரை உங்களது வீடியோ வருது. ஷார்ட் டெக். நன்றி, வணக்கம்.